மீண்டும் வாழ்த்துதல். आप सभी को फिर से एक बार भी एक यीशु मसीह के मिट्टी मधुर नाम से बधाई। வாசபதியில எதெல்லாம் உங்களுக்கு பேசுனது? पढ़ा हुआ शास्त्र में क्या क्या आपसे बातें किया? கர்த்தருக்கு காத்திருக்கிறது. இந்த அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாங்க, इस अध्याय में परमेश्वर ही कहते हैं நம்ம இந்த உலகம் பொல்லாம கிடக்குது. इस संसार बुराई में फंसा है। ஒவ்வொரு செய்தியும் நம்மளை திடுக்கிட வைக்குது. हर एक की समाचार हमें घबराहट करती है, மனிதர்கள் கொல்லப்படுறாங்க, क्योंकि मनुष्य लोग घात किया जा रहे हैं, பெண்கள் சித்திரவதை பண்ணி அழிக்கப்படுறாங்க, महिलाओं को हत्या नाश करके हत्या किया जा रहा है। ஆண்டவர் அமைதியா இருக்காங்க. परमेश्वर चुप बैठे हैं। இதுல ஆண்டவர் சொல்றாங்க, யாக்கோபே இஸ்ரவேலே என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்றோ. इसमें परमेश्वर कहा है कि ये याकूब तो यो कहता है कि इज़राइल तू को बोलता है, கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் ये सभी मार्ग यहोवा की छुपा हुआ है, நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்று நீ சொல்வானே. मेरा परमेश्वर मेरा न्याय की कुछ चिंता नहीं करता है। ஏன்னா நம்ம உலகம் பொல்லாங்கத்துல கிடக்கிறதுனால நம்ம நினைத்தது நடக்காம எதெல்லாமோ நடக்குது. संसार बुराई में फंसा है, इसलिए हम जो चाहता है वह नहीं होता है। பயங்கரங்கள்லாம் நடக்குது. भयानक कार्य सब घट रही है। பூரா பிச்சைக்காரங்களா இருக்காங்க. एक और में देखिए तो पूरा भिखारी है। செய்திகள் நம்மளை அமர வைக்குது. अखबार की समाचार हमें डरने की அப்ப लगती நம்ம है, சோர்ந்து போயிருக்கோம். हम वह सुनकर तक जाते हैं। அதான் ஆண்டவர் சொல்றாங்க, इसलिए परमेश्वर कहते हैं என் வழி மறைவாயிற்று நீ சொல்லுங்க, என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போயிட்டு என் வழி மறைவாயிட்டோன்னு அவரே சொல்றாரு. मेरा मार्ग यहोवा के लिए छुपा हुआ है और मेरा परमेश्वर मेरे न्याय की कुछ चिंता नहीं करता है। எங்க பார்த்தாலும் அநியாயங்களை பார்ப்போம். हर सभी जगह अन्याय को हम देखने के लिए मिलता அதான் है। தீர்க்கதரிசி சொல்றாங்க, நம்மளுக்குள்ள இன்னைக்கு செய்திக்குள்ள வசனம், आज की समाचार की वचन है, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து जो तपते हैं उसे श्रमित हो जाता है சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக और பண்ணுகிறார். जिसके पास बल नहीं है उसे बल को बढ़ाती करता है। பைபிள்ல நிறைய பேருக்கு நமக்கு சோர்வுகளை நம்ம பார்ப்போம். शास्त्र में देखते हैं कि कई व्यक्तियां तक गए हैं। நம்ம வாழ்க்கையிலும் நிறைய சோர்வுகள் இருக்கு. हमारी जिंदगी में भी कई थकावट है। அதுதான் ஆண்டவர் சொல்றாங்க, யாக்கோபே इसलिए यहाँ परमेश्वर कहते हैं कि ये ஏன் याकूब இதே நடந்துட்டே இருக்குது लगातार ऐसी कार्य क्यों हो रहा है, அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ऐसे हम सोच सकते हैं। அதான் இவர் சொல்றாரு, யாக்கோபே இஸ்ரவேலே इसलिए ये कहता है कि ये याकूब ये इस्राएल என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று. मेरे मार्ग यहोवा के लिए छुपा है, என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்று நீ ஏன் சொல்லுதன்னு சொல்றாங்க. तू क्यों ऐसा कहता है कि मेरे परमेश्वर का न्याय चिंता नहीं करता है। அடுத்த வசனம் சொல்றாங்க, दूसरा वचन ऐसा कहती है, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் ये परमेश्वर जो पृथ्वी को सिराजाना किया है, சோர்ந்து போவதும் இல்லை, ये परमेश्वर न तपता இளைப்படைவதும் இல்லை. न श्रमित होता है, இதை நீ அறியாயோ, इसे तू जान न लेना, இதை நீ கேட்டதில்லையோ, इसे तूने सुन नहीं किया है। அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. उसकी बुद्धि अचंभित है, ஏன்னா நடக்கிறது பூரா நம்ம நன்மைக்கு பதில் என்னெல்லாமோ நடந்துட்டு இருக்கு. बुराई ही चल रहा है, அப்ப நமக்குள்ள நமக்கு ஒரு சோர்வு வருது. इसके लिए हमारे अंदर थकावट आती है। ஏன் இதெல்லாம் நமக்கு நடக்குன்னு நம்ம யாக்கோபு சொல்றாங்க. इसमें लिखा है कि याकूब कहता है ऐसा कार्य मुझे क्यों संभव हो रहा है। அவங்க ஆண்டவர் சொல்றாங்க, तब परमेश्वर यो कहता है, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் पृथ्वी भर का सिराज नहर उत्पन्न किया हुआ परमेश्वर சோர்ந்து போவதும் இல்லை, वह न तपता இளைப்படைவதும் இல்லை. और न श्रमित होता है, இதை நீ அறியாயோ, इसे तू जान இதை नहीं यहाँ किया நீ है, கேட்டதில்லையோ, इसे तूने नहीं सुना है क्या। அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. उसकी बुद्धि अगम है। எதுக்கு? क्यों? நம்மளை எப்போதும் கவனிச்சிட்டு இருக்காரு. हमें लगातार देखते रहते हैं। நீங்களாம் சோர்ந்து போயிட்டீங்கன்னா यदि आप तक गए तो நான் பலன் தருவேன். मैं बल दूंगा। உங்கள் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். जिसके पास बल नहीं है उसे बल देगा। சத்துவம்னா அது ஒரு அதிகாரம். वो एक अधिकार है। நம்ம தோசை சுடுறது என்ன சொல்லுவோம்?
जिसे हम डोसा को। डोसा को उल्टा डालते हैं उसको बल बोलते हैं। ஏன்னா அந்த தோசையை மாத்தி போடுவதற்கு இந்த சத்துவம் தேவையா இருக்கு. उस डोसा को बदलने के लिए वो चाहिए हमारे அப்போ लिए। சத்துவம் இல்லாதவர்கள் நம்ம வீட்டு காரியங்கள் நம்முடைய காரியங்களை செய்ய முடியாதவர்களுக்கு நான் அந்த சத்துவத்தை நான் கொடுப்பேன்னு சொல்றேன். हमारे घर के कार्य सभी कार्यों को करने के लिए हमें परमेश्वर अधिकार देंगे, சத்துவத்தை பெருக பண்ணிக்கிறார். उसे बढ़ोतरी भी करेंगे। அப்போ நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துட்டு இருக்காரு. हमारी जरूरतों को परमेश्वर खुद देख रहे हैं, நம்முடைய வேதனைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். हमारे वेदनाओं को भी वो देखता है। அப்போ நமக்கு ஒண்ணுமே நடக்கலன்னு நம்ம வேதனை அவருக்கு என் வழி மறைவாயிட்டோ, मेरा मार्ग चुप गया क्या, என் நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறதோ என்று நீ ஏன் சொல்லுத? मेरे परमेश्वर के पास मेरा न्याय चिंता नहीं है क्या? அவர் நியாயாதிபதி, वो न्यायाधीश है, அவர் சோர்ந்து போகிறவர் वो கிடையாது. न थकता। நம்ம எதெல்லாம் கேட்கமோ அது சோர்வே போகும். நம்ம யாருக்காவது ஒண்ணு கொடுத்தா நம்ம மறுபடியும் கொடுத்ததுக்கு நம்ம என்ன ஆயிரும்? சோர்வு. किसी को हम कुछ देंगे तो हम थक जाते हैं, लेकिन परमेश्वर वहाँ वैसा थकते नहीं है। ஏன்னா தேவன் சோர்ந்து போகிறவர் இல்லை. परमेश्वर न थकता। அப்போ நம்முடைய வாழ்க்கை பயணத்துல हमारी जिंदगी की इस यात्रा நமக்கு में நிறைய சோர்வுகள் உண்டாகலாம். हमारे लिए कहीं थकावट आ सकती है, ஆனா அவர் பேசுகிற தேவனாய் फिर भी वो बातें करने वाला परमेश्वर है। இம்மட்டும் நான் உதவினேசரை இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவினேசரை இனியும் காத்திடுவார். உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. நம்ம பாட்டு சரி கிடையாது, हमारी गीत अच्छी நம்ம नहीं है, அங்க போய் பாடிட்டு फिर भूल कर गीत गाने लगे। இந்த உலகில இருக்கிறவனை விட நம்முடைய தேவன் எவரு? संसार से बढ़कर हमारा परमेश्वर महान है, நம்ம பிரச்சனையை விட பெரியவர், हमारे समस्या से भी महान है, நம்ம தேவையை விட பெரியவர். हमारी जरूरत से भी महान है। அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நல்லவர். वो अच्छा परमेश्वर है। இப்ப என் பையன் வீட்லயே இருக்க மாட்டான், मेरा छोटा लड़का घर पर ही नहीं ठहरता है, ஓடி ஓடி போயிருந்தான். भाग जाता है, நேரம் ஓடி இருக்கான். लगातार हर दिन भाग जाता है। அன்னைக்கு சனிக்கிழமை வரவே இல்லை ஓடி. शनिवार के दिन भाग कर नहीं लौटा, அப்ப இந்த பாட்டு தான் எனக்கு ஆண்டவர். तब परमेश्वर ने यही गीत को मेरे लिए भेजा। இதுவரைக்கும் வந்துட்டு இருந்தா இனிமே வருவான்னு எனக்கு நம்பிக்கை உண்டு. अब तक वो घर वापस लौटा, अभी भी घर लौटेगा कर इस गीत के द्वारा कहने लगे। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ எங்க பார்த்தாலும் நம்ம உலகில யாரு விழுங்கலாமோன்னு சாத்தான் அப்படி நம்மளை சுத்தி शैतान किसी निगल खाओ कर घूम कर फिर रहा है, எங்க பூஜை பலத்தால் அவனை கட்டி போட்டு ஒரு உபயோகம் கிடையாது. हमारे बल से उसे बंधवा कर डालना कुछ काम का नहीं है। பிசாசு அவனை வீட்டுல விடாம துரத்துது. வீட்டுல இருக்க இஷ்டம் शैतान இல்லை. उसे घर पर न ठहरते हुए दौड़ाता இப்ப है। எத்தனை பிள்ளைகள் தெருவிழால देखिए ऐसे कई बच्चे रोड पर फिरते हैं। 10 மணிக்கு எங்களுக்கு போன் வந்தது. 10 बजे हमारे लिए एक फोन कॉल आया। அவன் 2 போனை எடுத்துட்டு மொபைல் எடுத்துட்டு ஓடிட்டான். 2 फोन को उठाकर वो घर से बाहर निकला। அந்த பிள்ளை சொல்லி என் மொபைல அந்த சித்தா எடுத்துட்டு போயிட்டான்னு அவன் மொபைலுக்காக கவலைப்படுதான். मेरे घर पे लड़की वो मोबाइल के लिए चिंतित थी। அந்த மொபைல் இருந்ததுனால கண்டுபிடிச்சு எங்களுக்கு போன் பண்ணாங்க. அந்த वो मोबाइल था, சின்னவங்க. इसके लिए छोटे बच्चे 2 बच्चे हमारे घर पर फोन किए। ஒரு பையனுக்கு 18 வயசு இருக்கும், ஒரு பையனுக்கு 20 வயசு இருக்கும். एक लड़का लगभग 18 साल का था और दूसरा 20 साल का था। நாங்க அவனுக்கு மாத்திரை கொடுப்போம், ஃபிட்ஸ் வராது. हम लोग उसे दवाई देते हैं, उसको मिर्गी नहीं आती थी, கண் இழுத்துட்டே போகும். இப்ப उसकी ரொம்ப நாள் आंख ऊपर की ओर खींचता था। அப்போ மழையில அவனுக்கு கண்ணு சரியில்லை, ஓடி போயிட்டான். बारिश में उसकी आंखें ठीक नहीं थी, वो घर से दौड़ गया। அப்போ நான் நல்லா இருக்காது, उसको बराबर பஸ் दिखाई வரலாம் नहीं எனக்கு देगा, தெரியாது, எந்த பக்கம் வருதுன்னு क्योंकि தெரியாது. उसकी आंख ऊपर की ओर खींचती है, सामने அப்ப நம்ம என்ன उसकी செய்ய முடியும்? நம்மளால ஒண்ணுமே कुछ செய்ய भी முடியாது. नहीं दिखाई देते, लेकिन हम उसके लिए कुछ नहीं कर पाए थे। நல்லதான் இருப்பான். இப்ப ரொம்ப நாளா தனஸ்ரீ வெளியே ஓடி இருந்தான். कुछ दिनों तक अच्छा ही था, लेकिन अभी लगातार उसको ऐसी हालत था। அப்ப அந்த வசனம் தான் எனக்கு பேசுச்சு. तभी यही वचन मुझसे बातें किया। அவருடைய கை என்ன செய்யல, குடுக்கல. उनकी हाथ छोटा नहीं। அப்ப அந்த பையனுக்கு போன் பண்ணாங்க. तभी वो दोनों लड़के फोन 10 करने महीने लगे, 10 बजे फोन சுண்ணா करने பெட்டி लगे। வரைக்கும் நடந்துட்டு चुन्ना बट्टी तक वो चल कर ही चल गया।
சாப்பிடல, ஒண்ணுமே செய்யல. खाना नहीं खाया, कुछ भी नहीं किया। நம்மளாம் யாரையும் பார்க்க முடியாது. हम तो किसी को नहीं देख सकते। கர்த்தர் வீட்டை கட்டாராகி यदि परमेश्वर घर को नहीं बांधेंगे और कोई नहीं बांध सकता। பிரயாசம் விருதா. जो बांधता है उसके அவன் कार्य வரும்போது कुछ சரியான नहीं। நிலையில வரல, அவன் கண்ணு அதுவும் சரியா வரல. तो वापस आते समय भी वो ठीक परिस्थिति में नहीं था। அப்ப என் மருமக கேட்டா, தம்பி நீங்க எங்க இருக்கீங்க? எனக்கு எங்க இருக்கேன்னு தெரியல, நீ சொல்லுமா. तब मेरे बहू पूछने लगी कि तो कहाँ है घर कर, तो भी वो बताने लगा कि मैं कहाँ हूँ घर कर मुझे नहीं मालूम। சிந்திக்கிறதுக்கும் இல்ல, அவன் வந்து சொல்லுதான், उसे सोचने के लिए எனக்காக मैंने நீங்க ஜெபம் பண்ணிடுங்க. वो आकर बोलने लगा, நான் உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்கேன். मेरे लिए प्रार्थना करो, मैं आपको बहुत तकलीफ देता हूँ। என்னை அறியாம பிசாசு இனி ரொம்ப சமாதான குறைவு, முன்னால இவ்வளவு யோசனையா பேச மாட்டேன். मेरे अनजान में मुझे शैतान बहुत परेशान करता है कर कर। நிம்மதியே இல்ல, मेरे अंदर शांति ही नहीं है। எனக்கு சத்தம் போட்டு ஆடணும் போல இருக்கு. मुझे चिल्लाकर रोने के लिए लगता है। முன்னால இதெல்லாம் சொல்ல தெரியாது எனக்கு. வீடு வந்து சேர்ந்துட்டா. वो घर आने लगा, घर लौट आया। நான் எப்படி சொல்றாரு, எல்லாரும் எனக்காக ஜெபம் பண்ணிடுங்க. मेरे लिए प्रार्थना कीजिए। என்ன சூழ்நிலை இருந்தாலும் அவர் என்ன செய்தாலும் हम किसी भी परिस्थिति में हो, लेकिन परमेश्वर ही हमें आवर संभालता, वही हमारा परमेश्वर है। என் பிள்ளைக்காக மட்டும் நான் அழுதேன். केवल मैंने अपने बच्चे के लिए रोई थी। ஸ்டாலின் சொன்னாங்க, நம்ம இந்தியா நாட்டுல மனநிலை சரியில்லாத பிள்ளைகள் ரொம்ப பேர் இருக்காங்க. तमिलनाडु के मुख्यमंत्री कहे कि इस भारत देश में ऐसे बच्चे कई हैं कर कर। அவங்களுக்கு எங்கெல்லாம் எல்லா இடத்துலயும் ஆஸ்பத்திரி உண்டாக்கணும்னு சொல்றாங்க. वो कहते हैं कि इन्हीं बच्चों के लिए पूरे भारत देश में अस्पताल बनवाना है। என் பிள்ளைகளுக்காக மட்டும் அழுதை முன்னால मैं अपने बच्चे के लिए बहुत रोती थी। ரொம்ப நாள் வீட்டுல இருக்க விடாம துரத்துகிற மனநிலை சரியில்லாத பிள்ளைகளுக்கு நம்ம எல்லாருமே ஜெபம் பண்ணணும். ऐसे बच्चे के लिए हमें लगातार प्रार्थना करना है। அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா காரியத்திலும் அவர் நல்லவர் தான். सभी कार्यों में परमेश्वर महान और भला है। ஆனா பிசாசின் கிரியைகளை நாங்க பார்ப்போம். लेकिन शैतान की क्रियाओं को हम लगातार देखते आ रहे हैं। அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிக்காரு. वे हमें देखने वाला परमेश्वर கொடுக்காரு. हमारे लिए सुरक्षा देता है। வீட்டுல அவன் சொல்லுதான், நான் பிச்சை எடுக்கணும், நான் வீட்டுக்கு போக கூடாது, நான் பிச்சை मेरी எடுத்து मन சாப்பிடணும். कहता है कि भीख मांगना है और मुझे घर वापस नहीं लौटना है कर कर। அவன் ஒரு குறையுமே இல்லை, அவன் கவலை செய்யலாம். परमेश्वर की कृपा से उसके लिए कुछ भी कमी ஆனா नहीं है। பிசாசு இருக்கு, உடம்புக்கு மாத்திரைகள் நிறைய சாப்பிட்டு உடம்பெல்லாம் கட்டியா தான் இருக்கு. शैतान उसे नहीं छोड़ता है, लेकिन पूरा दवा खाकर उसके बदन में पूरा गांठ है। ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரின் கை குறுகி இருக்கிறது. लेकिन परमेश्वर कहता है कि क्या परमेश्वर की हाथ छोटा है। என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோன்னு பாருங்க. मेरी वचन के अनुसार चलेगी क्या नहीं, तुम सोच लो। நான் போன நேரத்துல இருந்து நான் வாக்குத்தத்தங்களை தான் சொல்லி ஜெபம் பண்ணுவேன். जब तक वह घर से बाहर निकला, तुरंत वे वचन की परमेश्वर की वचन को ही कबूल करने ஏன்னா அவர் लगी, வார்த்தையில் உண்மை உள்ளவர். क्योंकि वह वचन में सच्चाई அவர் परमेश्वर है। வார்த்தையின்படி நடத்துவார். वे उसके वचन के अनुसार ही चलाएंगे, அவரால விடுதலை தர முடியும். उनसे छुटकारा मिलेगा। ஆனா நான் நிறைய பிள்ளைகள் ரோடெல்லாம் மனநிலை சரியா இல்லாத हम பிள்ளைகள் रास्ते पर இருக்காங்க. देखते हैं ऐसे कई बच्चे को। நீங்க நான் சாப்பிட மாட்டேன் அப்படி சொன்னா, நான் இத்தனை மணிக்கு நான் சாப்பிடணும், என் பிள்ளைய கொண்டு வாங்கன்னு சொன்னா எனக்கு சாது சுந்தர் சிங் ஞாபகம் வரும். मैं कहती थी कि मेरे बच्चे को ये समय पर लेकर आओ, तब तक मैं भोजन नहीं करूंगी। ये कहते समय मुझे साधु सुंदर की बातें याद आती है। ஒரு முறை திபத்துல அவங்க ஊழியம் செய்யும் போது तिबक नामक एक जगह पर जब परमेश्वर की सेवकाई कर रहे थे, திபத் அரசு சொல்லிச்சு, இனிமே நீங்க வந்து வரக்கூடாதுன்னு பனிஷ்மெண்ட் கண்டித்து உனக்கு விரட்டி तिब्बत விட்டாங்க. की राज्य तभी कहा कि यहाँ आके तुझे सुसमाचार नहीं कहना है कर डांट कर भगाए थे। அவர் சொல்வது கேட்காம மறுபடியும் திபத்துல போய் சுவிசேஷம் उनको न सुनते हुए वापस तिब्बत में जाकर सुसमाचार को फैला दिया। இவரை ஒரு குழியில தள்ளி உப்பு போட்டு கூட்டிட்டாங்க. इसको एक गड्ढे पर डालकर उसे बंद कर दिए और ताला भी लगा दिए। அங்க எல்லாரும்
அரசுக்கு விரோதமா அரசு கட்டளைய கேட்காதவங்களை பூரா அங்கெல்லாம் தள்ளுதாங்க. सरकार की जो भी उल्लंघन करते उसकी खड्डे में उसी खड्डे में डालते थे। அங்க பிணங்கள் நிறைய இருக்குது. वहाँ शव रहती थी। இவர் எலும்பு நொடிஞ்சிட்டு. इनकी हड्डी भी तोड़ गई। பிண நாத்தம், वहाँ की बदबू, शव की बदबू, ரெண்டாவது வலி और बहुत दर्द भी था इन्हें। 3 நாள் அப்படி இருக்காது. 3 दिन वहाँ ऐसे ही पड़े थे। நான் என் பிள்ளைக்கு விண்ணப்பம் பண்ணுதேன். मैंने अपने बेटे के लिए विनती किया। ஒவ்வொரு நாளும் ஓடிடுவேன். நான் இத்தனை மணிக்கு நான் சாப்பிடுவேன், என் பிள்ளைங்க लगातार हर दिन वो जब भाग जाता है, मैं प्रार्थना करती कि यही घंटा में यही समय में आप मेरे बच्चे को वापस लेके आओ। கொஞ்ச நேரம் அந்த மணி ஆகி 5 நிமிஷத்துல அவன் வந்துருவான். उस समय होते ही 5 मिनट में वो आ जाता था। அன்னைக்கு கடைசி சனிக்கிழமை அன்னைக்கு நான் சோறு அரிசி போடுவேன். ஆண்டவரே இந்த சோறு, शनिवार में चावल को डाल रही थी पकने के लिए। இந்த சோறு நானும் என் பையனும் சாப்பிடணும். इस खाना को मैं और मेरे बेटे को भोजन करना है। அதே மாதிரி அவன் 10 மணிக்கு வந்துட்டான். उसी समय 10 बजे वहाँ आ गया। ஆனா சாது சுந்தர் சிங் 3 நாளா தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது. लेकिन एक साधु सुंदर नामक एक भक्त 3 दिन पानी नहीं वैसे उस घंटे में था। அவரும் ஆண்டவர் ஒரு குறையும் சொல்லல. वे भी परमेश्वर को कुछ कमी नहीं कहा। அவர மாதிரி எனக்கு துன்பம் இல்லை. उनके समान मेरे लिए समस्या नहीं, ஆனா அதை விட பெருசாதான் இருக்கு எனக்கு துன்பம். लेकिन उससे भी बड़ा ही है मेरे ஆண்டவரை लिए। தான் போற்றுவேன். मैं परमेश्वर की गुणगान गाऊंगी। என்னால முறுமுறுக்கவே முடியாது. मैं परमेश्वर की ओर गुड़गुड़ा नहीं सकती हूँ। நீர்தான் தேவன், आप ही परमेश्वर है, நீர்தான் ராஜா. आप ही राजा है। நீங்க பரிபூர்ணப்படவும் ஜீவன் உண்டாகவும் வந்தீங்க. आप परिपूर्ण होने के लिए और जीवन होने के लिए आए। அவரை போற்றி போற்றி புகழ புகழ எனக்கும் பலன் தருவார். சாப்பிடாம उनकी இருக்க गुणगान गा रही थी, बिना भोजन के मुझे बल आ रहा था। நான் எந்த மணி கேட்கணும் அந்த மணிக்கு இதுவரை வந்திருக்கான். जिस घंटे में जिस समय में बोलती हूँ उसी समय पर अब तक वो आया है। ஆனா சாது சுந்தர் சிங் 3 நாளா சாப்பாடு கிடையாது. लेकिन साधु सुंदर सिंह नामक एक भक्त 3 दिन तक खाना नहीं मिला। நாற்றம், वहाँ बदबू, शव का बदबू आ रही थी, भूखे थे। 3வது நாள் தேவதூதனும் இந்த கயிறை போட்டு तीसरे दिन स्वर्गदूत रस्सी डालकर, எத்தனை பேர் வாசித்தீங்களோ, जितने जन उनके बारे में पढ़े हैं मालूम மேல है, எடுத்துருவாங்க. उन्हें ऊपर उठा लेते हैं, கையும் நல்லாயிரும். उनके हाथ भी ठीक हो जाती है। அப்போ இவங்க பாப்பாங்க அந்த ஆளை காணும். ये फिर वहाँ देखने लगते वो स्वर्गदूत वहाँ नहीं था। மறுபடி சுவிசேஷம் அதே இடத்துல அறிவிக்கும். वापस वही तिब्बत नामक जगह पे जाकर सुसमाचार बोलते हैं। நம்ம இத மறக்க கூடாது. हमें इसे भूलना नहीं கடைசி है। காலத்துல வந்து अंतिम दिनों में आए हैं। ஆண்டவர் சொன்னாங்க, உலகத்தில் உபத்திரம் உண்டு, परमेश्वर कहते हैं कि संसार में तुम्हारे लिए ஆனாலும் क्लेश திடன் है, கொள்ளுங்கள், फिर भी डांटन நான் मत दो, உலகத்தை ஜெயித்தேன். क्योंकि मैंने संसार को विजय। அங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு யாருமே எங்க வீட்டுல நடக்குது தெரியாது. बगल के पड़ोसी में कोई नहीं जानते हमारे घर पे क्या हो தப்பி रहा ஓடி है। போவான் வருவான், ஓடி போவான் வருவான். भाग जाता है वापस आता, எல்லாருக்கும் நல்லாதான் தெரியுது. सभी के लिए अच्छा ही दिखता है। நம்ம ஆண்டவர் நம்ம பட்சத்துல இருக்காங்க. हमारे परमेश्वर हमारे पक्ष में है। இன்னைக்கு நானும் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டியது, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை முறுமுறுக்க கூடாது. आज मुझे और आपको सीखना है कि किसी समय किसी पल में गुड़गुड़ाना नहीं। நம்ம செய்ய வேண்டிய உக்கரான பொறுப்புல நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். हमारे भंडार की खारी में अपने सत्य की पालन करना है। இந்த வாழ்க்கை முடிவு கிடையாது, इस जीवन अंतिम नहीं है, இன்னொரு வாழ்க்கை இருக்கு. हमारे लिए और एक जिंदगी है। எங்க வீட்டுக்காரங்க சோர்ந்து போயிருவாங்க. हमारे पति जी तक जाते हैं, எத்தனை நாளைக்கு நான் இப்படி இருக்கணும், कितने दिन तक मुझे ऐसा वैसा ஆனா रहना எந்த है। ஆஸ்பத்திரியும் சேர்க்க கூடாதுன்னு ஆண்டவர் என் உள்ளத்துல பேசுதாரு. मेरे हृदय में परमेश्वर ने बातें किया कि उसे किसी अस्पताल में नहीं भर्ती करना है। அப்புறம் எப்படி ஆஸ்பத்திரியில சேர்ப்பேன்? फिर मैं कैसे उसे अस्पताल में भर्ती அவர் करूंगी। என்ன சொல்றாரு, அவர் என்ன நினைக்கிறாரு? ஆனா நான் ஆண்டவர்கிட்ட சொன்னது, என் பிள்ளைய மாத்திரம் உயிரோட என்கிட்ட இருந்து பிரிக்க கூடாது. परमेश्वर को मैं हमेशा बताती हूँ कि जिंदा मेरे बच्चे को मुझसे नहीं अलग करना है। ஒண்ணு விடுதலை தரனாலும் உங்க சித்தம் ஏதோ அதை एक செய்யுங்க. छुटकारा देना है और दूसरा आपका इच्छा के अनुसार करना। அவர் வெளிப்பாடு தந்து என்னை பயில் காட்டி அவர் வழி वो நடத்துகிறார். प्रकटीकरण देकर मुझे चलाता है। நம்ம எல்லாம் அம்மா தான், हम सब माताएं நம்ம हैं, எவ்வளவு துன்பம் படுவோம், हम कितने दुख सह ஆனா लेते பிள்ளைகளுக்கு हैं, வரதை நம்ம சகிக்க முடியாது.
लेकिन बच्चों के जो दुख आते हैं वो हमें सहन नहीं हो நம்ம सकता है। ஆண்டவரை விட பிள்ளைகளை நேசிக்கிறோமான்னு அவங்க பார்க்காங்க. यदि हम परमेश्वर से बढ़कर बच्चे के ऊपर प्रेम जताते हैं இன்னைக்கு क्या? ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாம குழந்தை கொடுத்தாங்க. उस दिन अब्राहम को संतान नहीं था, परमेश्वर ने उन्हें संतान दिया। ஏறக்குறைய ஈசாக்குக்கு 17 வயது இருக்கலாம். लगभग इसहाक को 17 उम्र रह सकती है। செல்லமா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியங்கள் हम सभी से जानते हैं, பைபிள்ல கிட்டத்தட்ட நமக்கு எல்லாமே தெரியும். पवित्र शास्त्र में हम सब जानते हैं நம்ம நடைமுறையில எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், हमारी चाल चलन में हम कैसे हैं। நமக்கு சகோதர சிநேகம் நிலைத்திருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. हमारे लिए भाईचारा की प्रेम होना चाहिए। எங்குமே कहाँ है? சகோதர சிநேகம் கிடையாது. कहाँ भी हम देखेंगे तो भाईचारा का प्रेम नहीं है। அந்நியரை உபசரிக்க நாடுங்கள்னு சொல்லியிருக்கிறது. परायों को पूछताछ करने के लिए कहाँ है? நம்ம மற்றவங்களை எப்படி விசாரிக்கிறோம்? हम पराये व्यक्ति को कैसे पूछताछ करते हैं? அல்லேலூயா. நம்மளுக்கு பண ஆசை இல்லாதவர்களாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. शास्त्र कहती है कि हमें धन की लालच नहीं होना चाहिए। இப்போ நம்மளுக்கு சோதனை ஜெயிக்கத்தக்கதாக நமக்கு 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுது. पहला कुरिन्थियों 10वां अध्याय 13 वचन ऐसी कहती है, யாரையுமே என்னால விசாரிக்க போக முடியவே இல்லை. इस समय में मुझे किसी भी पूछताछ करने के लिए नहीं हुआ। தேவ சமூகத்திலே தான் நான் मैं உட்கார்ந்து परमेश्वर की समूह में ही बैठी நமக்கு रही। ஒரு சோதனைகள் எல்லாம் हमारी और जो भी समस्या आती है, யார் இடத்துல மற்றவர்களுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்காங்க. देखिए परमेश्वर ऐसा कहा है। நம்மகிட்ட இளம் விதவைகள் இருக்காங்க. हमारे लिए कम उम्र की विधवाएं हैं। நிறைய இப்ப இளம் விதவைகளுக்காக குறிச்சு நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ऐसे विधवाओं के लिए मैं लगातार उनके नाम लिखकर प्रार्थना करती हूँ। அவங்களுக்கு எப்படி இருக்கும்? देखिए उनको कैसा होगा। பிள்ளைகள் இருக்கலாம், उनके पास कमियां रह सकती है, ஆண்டவர் சொல்லிட்டாங்க. लेकिन यहाँ परमेश्वर कहता है कि மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் जो मनुष्य के सहने से परीक्षा है வேறே சோதனை உங்களுக்கு இல்லை. और उनका और परीक्षा नहीं है। அப்போ நிறைய இழப்புகள் மத்தியில அவருடைய அன்பு பெரிது. कई को समस्या के बीच में उनकी प्रेम महान நமக்கு है। இழப்பு எவ்வளவுதான் இருந்தாலும் நமக்கு சோர்ந்து போக கூடாது. कितनी भी समस्या आने दीजिए, हम अपना विश्वास को नहीं खोना है। என் ஜெபத்துல இப்ப நிறைய விதவைகள் என் கண்ணுக்கு தெரியுதாங்க. मेरे प्रार्थना में अभी कई विधवाएं आती है। எங்க வீட்டுக்காரங்களுக்குள்ள சித்தப்பா மகானுக்கு வந்தா मेरे पति के एक रिश्तेदार आए थे। இவ்வளவு நாள் நான் அவளுக்கு சரி ஜெபிக்கல. इतना दिनों तक मैंने उसके लिए प्रार्थना नहीं அவன் किया। என் விதவைதான். वो भी एक कम उम्र की विधवा है। போன் பண்ணி அவளை விசாரிச்சு फोन कर कर उसकी पूछताछ किया। நான் உனக்கு ரொம்ப ஜெபம் பண்ணுதேன்னு சொன்னேன். मैं तेरे लिए बहुत प्रार्थना कर रही हूँ, फिर उससे कहने लगे। वो खुश हो गई, அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். उसके लिए बहुत वो खुश हो गई। நம்ம துயரம் நம்மளுக்கு இவ்வளவு துயரம் இல்லைன்னா அதெல்லாம் நினைக்கிறதுக்கு வராது. हमारे लिए यदि ऐसा चिंता नहीं रहेगा तो हम उनके बारे में नहीं सोचेंगे। நீங்க எப்படி எனக்கு தெரியாது. आप कैसे हैं हम नहीं जानते, ஆண்டவர் பேசுகிறார். लेकिन परमेश्वर बातें करने वाला परमेश्वर यूं कहता है, பாரம் சுமக்கிறவர்களே, ये बोझ से दबे हुए लोगों, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். तुम सब मेरे पास आओ। நம்ம என்னத்தை அவற்றை கற்றுக்கொள்ளணும்? देखिए हमें उनसे क्या நம்ம सीखना அவற்றை है, என்னத்தை கற்றுக்கொள்ளணும்? हमें उनसे क्या सीखना है, बताइए ना। சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன். उनकी नम्रता और कोमलता को सीखना है। நமக்கு சாந்த வரமோ, हमारे पास कोमलता பண है, வசதி இருக்கு, हमारे पास धन है, சொந்த பந்தங்களும் நல்லா இருக்கு. हमारे रिश्तेदार बहुत நம்ம अच्छे எப்படி हैं। இருப்போம்? देखिए हम कैसा நான் எப்படி रहेंगे, இருப்பேன்? मैं कैसी रहेगी। பாவம் வராது. हमारे अंदर दीनता नहीं மற்றவங்களை आएगी, நியாயத்தை இருப்போம். उन्हें हम दूसरों को हम न्याय करेंगे। பிடிச்சு வச்சிருக்காரு. परमेश्वर उन्हें मुझे पकड़ कर அப்படி रखे हैं, பிடிச்சு வச்சிருந்தாலுமே சில பிள்ளைகள் நடக்குது. ऐसे पकड़ कर रखे फिर भी मुझसे गलतियां होती है। இன்னைக்கு நானும் நீங்களும் அவருடைய அன்பு நினைக்கணும். आज मुझे और आपको उनके प्रेम को महसूस करना है। நம்ம எண்ணங்களுக்கு மேலான அன்பு. हमारी सोच से बढ़कर प्रेम। அவர் ராஜாதி ராஜா. वो राजाओं का राजा है। உலக தோற்றத்துக்கு முன்பே संसार उत्पन्न होने से पहले ही அவர்
அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக தோன்றுகிறார். वो मारा हुआ मेमना की ओर दिखाई दिया। அவன் நம்ம எதுக்கு அழைத்தாரு? वो हमें क्यों बुलाए? நமக்கு எதுக்காக அவர் நம்மளை தெரிந்து கொண்டாரு? क्यों से उन्होंने हमें चुना है? எபேசு சபைக்கு பவுல் சொன்னாங்க, एफेसो कलीसिया के लिए पौलुस நீங்கள் लिखता அன்பிலே है, பரிசுத்தம் உள்ளவர்களா. प्रेम में पवित्र होना है। அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் விரும்புகிற அன்பு जो परमेश्वर चाहता है वह प्रेम। நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல मैं पवित्र हूँ, நீங்களும் பரிசுத்தராய். उसी समान तुम भी पवित्र हो இது जाओ। டெம்பரரி வாழ்க்கை, ये टेम्पररी का இது संस्कृति நிரந்தரம் है, இல்ல. ये परमानेंट लगातार ऐसा ஒரு नहीं தாய் होगा। பெற்ற பிள்ளைகளில் ஒற்றுமை இல்லை, एक जनी माता जनी हुई बच्चों के अंदर பெற்றோரை प्रेम கனம் नहीं है, பண்ணுகிறது இல்லை. माता पिता को आदर नहीं करते। அப்போ இதெல்லாம் பிள்ளைகளை குறை சொல்வதற்கு இல்லை. ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு தகப்பனும் इसके बारे में बच्चों की गति कहने के लिए नहीं, हर एक माता और हर एक पिता நம்முடைய உக்ரான பொறுப்புல சரியா இருக்கணும். अपने भंडार के कार्य में ठीक होना चाहिए। அல்லேலூயா. அல்லேலூயா. நானும் நீங்களும் ஆசாரியர்கள். मैं और आप याजक है। அன்னைக்கு ஆசாரியர்களுக்கு ஒரு ட்ரெஸ், उस दिन याजक के लिए एक वस्त्र था। அந்நிய அக்கினியை கொண்டு போக கூடாது. पराई अग्नि को अंदर नहीं लेकर आना है। ஆபிரகாமை பற்றி சொன்னேன். अब्राहम के बारे में मैं எப்படி कहने விளையாடி लगी, இருப்பாங்க, எப்படி ஆசையா இருந்திருப்பாங்க. देखिए वो कैसा अपना बेटे के साथ खेला रहेगा, कितना प्यार से रहा रहेगा। ஒரே பையனை எனக்கு तेरे பலி एक செய். लौता पुत्र को मेरे लिए बलि चढ़ाना, இதுக்கு என்ன அர்த்தம்? इसके लिए क्या अर्थ है? தேவனை தவிர எதிலுமே நம்ம நாட்டம் இருக்கக்கூடாது. परमेश्वर के अलावा हम किसी के ऊपर प्रेम जताना नहीं ஜெபத்துல चाहिए। அழகா நம்ம சொல்லிடுவோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்க. प्रार्थना में अच्छे से बता लेंगे, पहले परमेश्वर को और उनके राज्य में खोजो करके, இவைகளெல்லாம் உங்களுக்கு ये सभी और दिया சும்மா जाएगा। தியானம் பண்ணாம சொல்லிடணும். ऐसे ध्यान न करते हुए बोल देते हैं। முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடுகிறோமா? हम यदि क्या हम परमेश्वर की राज्य को खोजते हैं? தேடணும்னா சகோதரனுக்கு இருக்கும். ढूंढना है तो भाईचारा का प्रेम होना அல்லேலூயா. चाहिए। हालेलुया। அல்லேலூயா. அல்லேலூயா। நம்ம இன்னும் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். और हम और हमारे पास गति है, ஆனா ஆண்டவர் தண்டனை தரல. फिर भी परमेश्वर हमें दंड नहीं देते हैं। நம்ம பிறகு முன்னாலே குறிக்கப்பட்டு இருக்கிறோம். जन्म होते ही पहले ही परमेश्वर ने हमारे बारे में सोच लिया है। சுருளில் அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. उनकी पुस्तक में उनके बारे में लिखा है। அவர் பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு வருகிறார். स्वर्ग को छोड़कर पृथ्वी में आते हैं। யாருக்காக? किसके लिए? எனக்காக, உங்களுக்காக. मेरे लिए और आपके लिए। அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு. देखिए उनकी प्रेम कितना இன்னைக்கு महान है। உபத்திரம் இருக்கலாம், आज हमारे लिए उपद्रव हो ஆனா सकती நம்ம है, ஜெயம் கொள்கிறவர்களா இருப்போம். हम विजयी है कर पवित्र शास्त्र कहती है। நம்மை அவர் புடமிடுகிறார். वह हमें ताड़ना देते हैं। அவர் சொல்ற வார்த்தை என்ன சொல்லுது? சோர்ந்து போயிறவனுக்குன்னா, देखिए उनका वचन क्या कहती है, श्रमित लोगों சோர்ந்து को, போயிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, श्रमित लोगों को बल देता है। சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். और जिनके पास बल नहीं है उन्हें बल देते हैं। நமக்கு அதிகாரம் தருகிறார். हमारे लिए अधिकार देते எதையும் हैं, செய்யும்படி அதிகாரம் தருகிறார். किसी भी करने के लिए अधिकार देते हैं। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அந்த பில்டிங்ல எங்களுக்கு ஒருவர் ரொம்ப அன்பா இருப்பார். அந்த उस மாதிரி बिल्डिंग में हमारे पास एक व्यक्ति बहुत प्रेम जताते हैं। அவர் வெள்ளிக்கிழமை அவர் பிரதிஷ்டை வச்சிருக்காரு. शुक्रवार के दिन में उसने प्रतिष्ठा रखा था। ஒவ்வொரு நாளும் அம்மா சோஸ்திரம் அம்மா சோஸ்திரம் பாரு. हर दिन मुझे नमन करते हैं। அந்த பில்டிங்ல எல்லாரும் அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. उस बिल्डिंग में सभी उनको आदर करते हैं। அவர் புது வீடு வாங்கியிருக்காரு 57 லட்சத்துக்கு. वो नया घर लिया है 57 लाख ஜெபம் में। பண்ணுது. मैं उनके लिए प्रार्थना करती என்னால हूँ। அங்க போக முடியுமா? मेरे लिए वहाँ जाने के लिए होगा என் क्या? வாழ்நாள் முழுவதும் நான் லீவ் போட்டதே இல்ல. मैं अपनी जिंदगी पूरी जिंदगी पर ऐसे कलीसिया के आने एन्नाल के लिए और- छुट्टी नहीं किया है। என்னால ஒரு காரியம் செய்ய முடியாது. मुझे कुछ कार्य करने नहीं होगा। அன்னைக்கு என் பையன் ஓடி போயிட்டான். उस दिन भी वो भागने लगा। அந்த தம்பி சொன்னாங்க, उस भाई कहने लगा, வீட்டுக்கு வந்து கணவன் மனைவி சொல்லிட்டு போனாங்க. पति और पत्नी घर पर आकर बोलने लगे, தெருவிலே வச்சு என்னை கண்டு, அம்மா நீங்க வராம இருக்க கூடாது, பிளஸ் பண்ணிட்டு போகணும். माँ जी आपको जरूर आना है और आपकी आशीर्वाद देना है। என்னைய போய் பிளஸ் பண்ண சொல்றாங்க. मुझे आकर बोलने लगे कि आपको आशीष देना எல்லா है। விதத்திலும் ஆசீர்வதிச்சிருக்காரு. परमेश्वर ने मुझे बहुत आशीष किया எல்லா है। பிள்ளைகளையும்
எல்லா காரியத்திலும் அவங்களை பெருகி இன்க்ரீஸா தான் இருக்காங்க. हमारे बच्चे सभी आशीषदायक है, ஆனாலும் என் பையனை பிடிச்சு வச்சிருக்காங்க. फिर भी मेरे छोटे लड़के को उसने परमेश्वर पकड़ कर நான் रखे है। நினைச்சேன், நீ என்னை போய் பிளஸ் பண்ண சொல்றீங்களே. मुझे आकर बोला है कि அவங்ககிட்ட நான் आशीष ஒண்ணும் कीजिए। சொல்லல, வருவேன் தம்பின்னு சொன்னேன். उनके पास मैंने कहा कि आएगा भाई। என்னால முடியுமா? வெள்ளிக்கிழமை என் பையன் 2 மணி வரைக்கும் வரவே இல்லை. शुक्रवार के दिन 2 बजे तक मेरा बेटा नहीं लौटा। காலையில ஓடி போறேன், ஒண்ணுமே சாப்பிடாம. सुबह दौड़ कर गया था, कुछ खाया भी नहीं। அப்ப நான் இந்த பையன் முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? அவங்க சொல்லிட்டு போனாங்களேன்னு इस நான் ஜெபம் बेटे के பண்ணேன். मुंह पर मैंने कैसे नजर रखूं அப்படி कर நான் எதுக்காக என்னையே நான் உங்களுக்கு சிரமப்படுத்தி சொல்லிட்டு मैं இருக்கேன்? अपने दीन कार्य को आपको क्यों कहती இந்த हूँ? உலகத்துல ஒண்ணும் இல்ல, அந்த பில்டிங்ல உள்ளவங்களுக்கே நான் இவ்வளவு வேதனை போடுவேன்னு தெரியாது. उस बिल्डिंग वाले खुद नहीं जानते कि मेरे इस घर पर इतना समस्या है। இரவு பகல் அழுதுகிட்டு இருக்கேன்னு தெரியாது. रात दिन रोक कर बैठी होकर के वह नहीं என்னை जानते। பார்க்க சிரிச்ச முகமா தான் இருக்கும். बाहर आती तो मेरा चेहरा मुस्कुराता ही है। ஆண்டவரே, நான் தம்பி சொன்னாங்க நான் பிளஸ் பண்ணிட்டு வாங்கன்னு, நான் என்ன பண்ணுவேன்? ए परमेश्वर मैं क्या करूं? उस भाई ने कहा कि आशीष करो। அவர் தான் சொல்லிட்டாரு, சத்துவம் இல்லாதவர்களுக்கு वही कहा कि तुम्हें बल नहीं है कि मैं मुझे बल दूंगा। சரியா 2 மணிக்கு வந்துட்டோம். लगातार 2 बजे आ गया। 11 இருந்து 2 மணி வரைக்கும் முடிஞ்சிரும். 11 से 12 बजे तक खत्म हो जाती நான் है। 2 மணிக்கு பிறகு குளிச்சுட்டு பிறகு 3:30 ஆயிட்டு. 2 बजे नाम कर तैयार होने के लिए 3:30 बज நான் गया। எதுக்கு இதெல்லாம் சாட்சி சொன்னேன்? உபத்திரம் அதிகமா இருந்தாலும் தேவன் கனம் பண்ண ஆட்கள் வச்சிருக்காங்க. उपद्र दुख ज्यादा है लेकिन आदरणीय व्यक्तियों को बहुत सारा रखा है परमेश्वर। புது அட்ரஸ் நாங்க தேடி போனோம். नया एड्रेस हम ढूंढ कर वहाँ गए। 60 ஃபீட்ல தான். 60 फीट में ही है। அப்ப 3 மணிக்கு போனோம். அங்க சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கோம். எங்களை கண்டோடனே மேல சாப்பாடு எடுத்துட்டு வந்தாங்க. 3:30 बजे गए। जो भोजन बटोरता है हमें देखकर उसने भोजन ऊपर भेज दिया। தாவீது சொன்னது போல இரவு பகல் என் கண்ணீரே உணவாயிற்றுன்னு இருக்க दाऊद என்னை கூட कहता அவர் है कि रात கனப்படுத்தினார். दिन मेरा आंसू ही मेरे भोजन बन गया कर। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நான் நினைக்கிறேன், அவரை நான் நேசிக்கல. आज मैं सोचती हूँ कि मैं उन पर प्रेम नहीं रखी। அவர் நேசிக்கிறார். वो प्रेम करने वाला என் परमेश्वर। பையன் ஓடிட்டானா நான் சாப்பிடணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது உடனே சாது சுந்தர் சிங் நினைவு வந்து விசுவாசத்தை கெடுக்கும் எனக்கு. मेरा लड़का जब भाग जाता है मुझे भोजन करना करके मैं सोचने लगती, तभी साधु भाई सुंदर को की वो- यादें आकर मुझे सताती है। என் பையனுக்கு ஒன்னும் தெரியாது. मेरे बच्चा कुछ नहीं जानता, அவன் துட்டு கொண்டு போக वो மாட்டான். पैसा भी नहीं लेकर जाता। அதனால நான் இத்தனை மணிக்கு நான் சாப்பிடுவேன், நீங்க சாப்பிட வைக்கணும்னு சொன்னேன். इतने बजे मैं खाऊंगी कर मैं परमेश्वर से प्रार्थना அவர் करती हूँ। எவ்வளவு அன்பு தெய்வம். देखिए वो कितना प्रेमी எனக்கு परमेश्वर। முன்னால மாதிரி சாப்பிடாம இருக்க முடியாது. அன்னைக்கு 10 மணி வரைக்கும் அவன் வரல. मुझे पहले जैसा बिन भोजन नहीं रह सकती, लेकिन उस दिन में 10 बजे तक बिना भोजन की நம்ம रही। ஜெபத்தை கேட்கிறவர். वह हमारे प्रार्थना को सुनने वाला है। சோறு நான் பொங்கும்போது லேட்டா தான் பொங்குறேன். என் பிள்ளை चावल வரும்போது पका நான் मैं तो कोई சாப்பிடுவேன். देरी से ही चावल पकाई थी। मैं कहने लगी कि मेरे बच्चे के साथ मुझे खाना करना है, எதுக்கு இதெல்லாம் भोजन करना நடக்குது? है। क्यों ऐसा कार्य होता இன்னும் है? நம்முடைய நடையை சரிப்படுத்த हमारे चाल चलन को ठीक करने के ஆனா लिए। எங்கெல்லாம் பிச்சைக்காரர் இருக்காங்களோ அங்கெல்லாம் நீங்க ஆட்களை எழுப்புங்க ஆண்டவரே. मैं अभी वैसा प्रार्थना करती हूँ, जहाँ जहाँ भिखारी व्यक्तियाँ हैं उन्हें सभी को भोजन நிறைய दीजिए। பேருக்கு வீட்டுல இருக்க முடியல. कई जन घर पे नहीं ठहरते हैं, பிசாசு துரத்துகிறான். शैतान उसे उन्हें दौड़ाता है। இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நம்ம ஜெப குறிப்பு எழுதி ऐसे வச்சு बच्चों ஜெபம் के लिए பண்ணணும். हमें लिख कर प्रार्थना करना है। எத்தனை பிள்ளைகள் குளிக்காம வைக்காம மனநிலை சரியாம தாடி வளர்த்து எவ்வளவு மோசமா देखिए இருக்காங்க. कितना बच्चे ऐसे बिना नहाते हुए बिना भोजन के गंदे मैल कपड़े में यहाँ वहाँ அப்பதான் நான் घूमते हैं। நினைச்சேன், எத்தனையோ तभी मैं प्रार्थना பிள்ளைகள் करती हूँ, மனநிலை சரியாம எப்படி இருக்காங்க. कैसे कई बच्चे ऐसे घूमते हैं कर அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு முறை ஒரு பிராமண பெண் வந்து நிறைய பெரிய தாலிப்படி போட்டு எங்க ஊருக்கு வந்துட்டாங்க மனநிலை சரியில்லாம. कई सालों के पहले एक ब्राह्मण महिला अच्छे से मोटे चैन पहनी हुई, जिनके दिमाग ठीक नहीं थी, वो अपने उनके गांव में आ गई। அதை நினைச்சு பார்த்தேன். उसे मैंने याद करने எங்க लगा। அம்மா நல்லா உபசரிச்சாங்க. ஒரு நாள் எங்க கூட தங்கியிருந்தாங்க. मेरी माता जी उन्हें पूछताछ की और एक दिन हमारे घर पे ठहरे और भोजन भी किए, வேற மறுநாள் காணாம போயிட்டாங்க. लेकिन दूसरे दिन ऐसे वो कहाँ तो चली गए। எதுக்கு சொல்ல மாறேன், உலகத்துல நிறைய கேடுகள் இருக்கிறது.
क्यों कहने आ रही हूँ, संसार में बहुत बुराई है, நம்ம உத்தரவாதிகள். हम तो उनके लिए जवाबदार है। அந்நிய அக்கினி இருக்கக்கூடாது. यहाँ पराया अग्नि नहीं होना चाहिए। ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னாரு, अब्राहम को परमेश्वर ने நமக்கு कहा, வேற விவரம் இல்ல, மனைவிட்ட சொன்னாங்களா இல்லையா அங்க விவரம் இல்ல. यदि पत्नी के पास बताए उनके बारे में हम नहीं जानते, शास्त्र में भी नहीं लिखा है, அவர் கர்த்தருக்குள் தன்னை தடப்படுத்திக் लेकिन கொண்டார். परमेश्वर की अंदर वो डांटस बांधे। நம்ம வீட்டு காரியங்கள்ல நிறைய காரியங்கள் நமக்கு சோதனை இருக்குது. हमारे घर के कार्य में कई वेदनाएं हैं। நம்ம வீட்டுல உள்ளவங்க உறவினர்கள் கூட நம்ம எப்படி நடப்போம், हमारे घराने और हमारे रिश्तेदार के साथ हम कैसे व्यवहार करते हैं। யார் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் कोई भी कैसे भी होने दीजिए, நம்ம அன்பு கூற लेकिन அழைக்கப்பட்டிருக்கிறோம். हम उन्हें प्रेम दिखाने के लिए बुलाए இதை गए, நம்ம கற்றுக்கொள்ளணும். इसे हमें सीखना है। அல்லேலூயா. 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 ஏன்னா அன்பிலே பரிசுத்தமா இருக்கும்படிக்கு நம்மை தெரிந்து கொண்டு அழைத்திருக்கிறார். प्रेम में पवित्र रहने के लिए परमेश्वर ने हमें बुलाया है। நீதி ராகமத்தில் அவர் பேசுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறார். लाइव्य व्यवस्था में परमेश्वर ने लिख कर छोड़ा है कि हमें कैसा बर्ताव करना है, எப்படி ஆராதிக்கணும், कैसे எப்படி பலி आराधना செலுத்தணும். करना, कैसी बलि चढ़ाना है। நம்முடைய நோவு நம்முடைய பாரங்கள் பெரிதாக எண்ணாதபடி हमारे बोझ, हमारे दुख, हमारे थकावट को बड़ा नहीं सोचते हुए தேவனுடைய பாரம் என்னன்னு நம்ம கவனிக்கணும். परमेश्वर की बोझ क्या है कर कर हमें सीखना है। நிறைய பேர் சொல்றாங்க, வேதமும் சொல்லுது அவருடைய கண்ணுல கண்ணீர் இருந்துட்டே இருக்கு. कई व्यक्ति बोलते हैं कि, और पवित्र शास्त्र भी कहते हैं कि उनकी आंखें में आंसू लगातार बहती है। அவர் நம்மை படைத்த உலகத்தில் உள்ள எல்லாருக்காகவும் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். पूरी सृष्टि के लिए परमेश्वर ने क्रूस पर चढ़ाया गया, எல்லாருக்காகவும் ரத்தம் சிந்தினார். सभी के लिए लहू बहाए, ஆனா உலகமும் அவரை அறியவில்லை. संसार उन्हें नहीं जाना। உலகம் அறிய வேணும்னா நானும் நீங்களும் தான் ஜெபிக்கிறவர்களாக, यदि संसार को परमेश्वर जानना है कि मुझे और आपको प्रार्थना करना है। நான் போன வாரம் சொன்னேன், யோவான் 17 அதிகாரத்துல நான் உலகத்துக்காக நான் ஜெபிக்க மாட்டேன் ஆண்டவர் पिछले हफ्ता मैंने बताया कि யோவானா 17 अध्याय में संसार के लिए मैंने प्रार्थना नहीं करूंगा, நம்ம உலகத்துக்காக ஜெபிக்கணும். लेकिन हम संसार के लिए प्रार्थना करना है। ஆண்டவர் சொல்றாங்க, நீ உங்களுக்காகவும் நீங்க உங்க வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் ஜெபிக்காங்களோ அவங்களுக்காகவும் நான் ஜெபிப்பேன். आपके लिए और तुम्हारे शब्द सुनकर जो भी प्रार्थना करेंगे उनके लिए भी प्रार्थना करूंगा। அந்த உக்கிரான பொறுப்பை நமக்கு தந்திருக்காங்க. उस भंडार के कार्य को परमेश्वर हमें सौंपा है। நம்ம வீட்டுல உள்ள ஒரு ஆத்மா கூட பிசாசுக்கு போக கூடாது. हमारे घर में एक आत्मा भी शैतान के हाथ में नहीं जाना चाहिए। நம்ம சகோதரர்கள் யாரும் போக கூடாது. हमारे रिश्ते में हमारे भाई के घरों में कोई भी नरक नहीं जाना நம்ம चाहिए। துன்பம் பெருசு அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. हमारा दुख बड़ा है कर हमें नहीं सोचना நம்ம चाहिए। பொறுப்புல சரியா இருக்க அவர் விரும்புகிறார். हमारे कार्य में हमें ठीक रहने के लिए परमेश्वर सोचते हैं। இயேசுவானவர் உலகத்துக்கு வந்தாங்க. यीशु मसीह इस संसार में आए। அல்லேலூயா. அல்லேலூயா. கன்னிமரியா அம்மாளுக்கு காபிரியல் சொன்னாங்க. கன்னிமரியாளுக்கு காபிரியல் சொன்னாங்க. कुंवारी मरियम के लिए गाब्रियल ने बताया, உடனே எல்லாமே சொல்லல. तभी तुरंत सब कुछ नहीं बताया। உடனே எல்லாம் சொன்னா அவர் கடவுள் ஆயிடுவாங்க, இவங்களுக்கு தெரியாது. तुरंत सभी कुछ कहेंगे तो वो परमेश्वर बन जाएंगे और इन्हें कुछ नहीं मालूम रहेगा। தாய் அன்பை செலுத்த முடியாது. और माता की प्रेम नहीं बता सकती है। இது எப்படி ஆகும்னு கேட்காங்க. ये ऐसा कैसा होगा कर पूछती பரிசுத்த है। ஆவியானவர் உங்கள்கிட்ட நிலையிடுவார். पवित्र आत्मा तुझ पर मंडलाएगा। இயேசுன்னு பேரணும் சொல்றாங்க. यीशु कुर्सी उसे नाम रखेगी। கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக்கொண்டாங்க. थोड़ी थोड़ी उसे सिखाते हैं। 30 वयது வரை அம்மா கூட இருந்தாங்க. 30 उम्र तक माता के साथ ठहरा। அவங்க எப்படி இருந்தாங்க என்ன இருந்தாங்கன்னு தெரியாது. कैसे थे, कैसे जीवन बिताए कर हम नहीं जानते हैं, ஆனா ஒண்ணு தெரியும், लेकिन एक केवल जानते हैं, அவர் மனித உடல்ல தெய்வத்தை மறைத்து मनुष्य के शरीर के अंदर परमेश्वर को छुपाकर அவர் வாழ்ந்தார். वो जिए थे। ஆனா தேவத்துவத்தை அங்க உள்ளவங்க காண முடியும். और ईश्वरीय को गुण को वहाँ के लोग देख सकते थे, ஆனா நமக்கு எழுதப்படல. लेकिन हमारे लिए वह उनके बारे में नहीं लिखा है। பற்றி காணப்படாத நாட்கள். उनके वो सब हमारे लिए अनजान है। அவரை பற்றி சுவிசேஷங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்தா सुसमाचार में उनके बारे में हम ध्यान करेंगे तो அந்த 30 வயசு மத்தியில எப்ப தெரியப்படுது? 30 साल के पहले बीच में हम क्या जानते हैं उनके बारे 12 में। வயதுல பார்க்கிறோம்.
12 उम्र में हम जानते हैं பிறந்ததுல இருந்து எப்படி எல்லாம் இருந்தாங்க, எப்படி செஞ்சாங்க நமக்கு எழுதப்படல. जन्म से 12 उम्र तक कैसे जिए थे, क्या किए कर वहाँ नहीं लिखा है। பொறுப்புகள் சரியா நிறைவேற்றினாங்க. उनके कार्य को वो ठीक कर दिए। 12 வயதிலே நான் பிதாவுக்கு அடுத்தபடியாக நான் இருக்கணும். 12 उम्र में वो बोलते हैं कि पिता के कार्य में मुझे ठीक रहना ஏன் है। என்ன தேடுனீங்க? क्यों मुझे ढूंढे थे? 12 வயசு சின்ன பிள்ளை தானே, செத்து போயிட்டா பரலோகத்து போகலான்னு அக்கறை வேணும். 12 उम्र के बच्चे यदि मर जाएंगे तो वह स्वर्ग में जाते हैं कि उसके बारे में हमें सोचना है। 12 வயதுக்குள்ள அந்த பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும். 12 उम्र के आसपास उन्हें उद्धार पाना है। இதுல நம்ம அக்கறை உள்ளவங்களா इसे இருக்கணும். हमें इसके बारे में हमें जांचना ஆனா है, ஆண்டவர் சொல்றாங்க, क्योंकि परमेश्वर बताते हैं பிதாவுக்கு அடுத்த விஷயத்துல நான் இருக்க வேண்டும். पिता के कार्य में मुझे सौंपना है। ஏன் என்னை தேடுனீங்க? क्यों मुझे ढूंढे थे? தேடாம இருக்க முடியும். देखिए कैसे नहीं ढूंढेंगे, அதுக்கு பிறகு தெரியல. उनकी उसके बाद हम नहीं जानते। நாத்தான் மேல் அன்னைக்கு சொல்லும்போது नतानियल उस दिन कहता है, நாசரேத் ஊர்ல என்ன விசேஷம்? नासरी गांव में क्या विशेष है? ஏன் அப்படி சொன்னாங்க? क्यों ऐसा कहने लगे? சொல்லுங்க. बोलिए, கேட்டுட்டு தானே இருக்கீங்க. बताइए ना। பேதுரு தம்பி பேரு என்ன பேரு? पतरस की बाई का नाम அந்திரேயா क्या? சொல்லுவாங்க. अंद्रियास कहता है। தலைமைட்டு அந்திரேவா பிலிப்பு சொல்லுவாங்க. நினைக்கிறேன். फिलिप कहता है कि நாங்க மேசியாவை கண்டோம். हम मेसिया को देखे। அவர் நாசரேத் ஊரு யோசேப்பு தச்சனுடைய குமாரன். वह नासरी सुतार का बेटा है। அப்ப நாத்தான் மேல் என்ன சொல்றாரு? तभी नतानियल क्या कहता யோவான் है? 1 அதிகாரம் யோவானா पहला अध्याय। அல்லேலூயா. அல்லேலூயா. நாசரேத்திலிருந்து என்ன நன்மை இருக்கு? नासरी में कुछ भलाई हो सकता है क्या? அந்த பாலஸ்தீன நாட்டுல 3 இடம் சிறப்பானது. पालस्तीन देश में 3 जगह अहम जगह है। நாசரேத், नासरी, பெத்லெஹேம், बेथलेहेम எருசலேம். और यरूशलेम। அல்லேலூயா. அவர் கால்நடையாக அலைந்திருக்கிறார். पैर में नंगे पैर में बहुत चल फिरे। நம்ம வாழ்க்கை இதுவரை நடக்கட்டும், இனிமேல் அர்த்தமுள்ளதாக இருக்கும். हमारी जिंदगी अब तक जो भी हुआ वैसे होने दीजिए, लेकिन अभी जो भी जीने वाले वो अर्थमय होना चाहिए। ஆண்டவர் அக்ஷன் பார்க்காரு. அதற்கு நான் தன்மையினேன் இயேசு நாத்தான் மேலே தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் சொன்னார். इस्राएल नतानियल को अपने पास आते हुए देखा कर, ये बिना कपट नतानियल इस्राएल की पुत्र। அதுக்கு நாத்தான் சொல்றாங்க, நீர் என்ன எப்படி அறிவீர்? तब नातानियल ने उत्तर दिया कि रबी तो परमेश्वर का पुत्र, आप मुझे कैसे जानते हैं? இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன். तब प्रभु ने कहा कि जब तू अंजीर के पेड़ में फिलिप तुझसे मिलने से आए से पहले तुझे जान लिया। அப்ப இப்போ அவரு இந்த வேதத்தை தியானம் பண்ணி இருப்பாரு, இல்லைன்னா ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு. यदि वो प्रार्थना किया रहेगा, नहीं तो पवित्र के बारे में जांचता रहता। தியானம் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு இந்த வசனத்தை பார்க்கும்போது தெரியுது. इस वचन को देखते ही समय बता रहा है कि वो जांच रहा था परमेश्वर के बारे में। அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன்னு சொல்றாங்க. अंजीर के पेड़ के तले तुझे देखा कर कर। இப்போ நாத்தான் சொல்றாங்க, ரவி நீ தேவனுடைய குமாரன். तब नतानियल कहता है कि तू परमेश्वर का पुत्र है, நீர் இஸ்ரவேல் ராஜா. तू इस्राएल का महाराजा है। அப்போ அவர் தியானம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. वह जांच रहा था। அப்போ அப்ப நான் உன்னை கண்டேன்னு ஆண்டவர் சொல்றாரு. तब तुझे देखा कर कर परमेश्वर ने कहा। அப்ப அந்த இவர் என்ன பதில் சொல்றாரு ஆண்டவர்? तब परमेश्वर ने क्या उत्तर दिया? இயேசு அவனுக்கு பிரேத்திரமாக, परमेश्वर यीशु मसीह उनके उत्तर में, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயே விசுவாசிக்கிறாய். अंजीर के पेड़ के तले देखा क्या तो इसीलिए विश्वास करता है? இதிலும் பெரிதானவைகளை तो காண்பார். इससे बड़े बड़े काम देखेगा। பின்னும் அவர் அவனை நோக்கி, फिर उससे कहा, வானம் திறந்திருக்கிறதையும் आकाश खुला है, தேவதூதர்கள் மனுஷகுமாரனிலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் स्वर्ग खुला हुआ और परमेश्वर की स्वर्ग दूत को ऊपर जाता और मनुष्य के पुत्र को ऊपर उड़ाते देखोगा। இது முதல் காண்பீர்கள் என்று अब तब சொல்றாங்க. देखोगे कर कर लिखा है। நம்ம வேதத்தை தியானிக்கும் போதும் ஜெபிக்கும் போதும் நமக்கு இந்த உலகத்துக்கு மறைவா இருக்கிற காரியங்களை மெல்ல மெல்ல நமக்கு கற்றுக் கொடுப்பார். पवित्र शास्त्र को जांचते समय संसारिक कार्य को परमेश्वर थोड़ा थोड़ा हमें सिखाएंगे। நம்ம உலகத்தில் உள்ளதிலே அன்பு கூர்ந்தா அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது. यदि हम संसार और संसार के कार्य की आवाज को सुनेंगे तो परमेश्वर की आवाज नहीं सुनाएगा। தேவன் 12 வயதிலேயே
பிதாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல இருந்து அவர் செய்தார். परमेश्वर को 12 साल होते ही वो पिता के कार्य के बारे में सोचने लगा। அங்க பிரதான ஆசாரியர்களோடு பேசிக்கொண்டு वहाँ महायाजक के साथ वो बातें करने लगा। அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. वो आश्चर्यचंबित हुए, இவருக்கு அல்லாதவர், ये तो अनपढ़ है। இவருக்கு பேரு इनका नाम क्या था? தச்சனுடைய மகன். सुतार का बेटा। அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலूया। எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு அவர்களுக்கு. देखिए कितनी आश्चर्यचंबित है। 30 வருஷம் வெளியே தெரியல. 30 उम्र तक बाहर नहीं दिखाई पड़ा। அல்லேலூயா. அல்லேலூயா। 3 வருஷம் ஊழியம். 3.5 साल तक இதுல எழுதப்படாத सेवकाई किए। இதுல எழுதப்படாத அற்புதங்கள் அடையாளங்கள் அவர் செஞ்சிருக்கார். इस शास्त्र में जो नहीं लिखा हुआ है अद्भुत कार्य बहुत किए। சொல்றாங்க. परमेश्वर कहने लगे யோவான் 14:12 யோவான்னா 14:12 में, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், सच सच में तुम्हें कहता हूँ, நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியா मैं अपने पिता के पास जा रहा हूँ। நான் செய்கிற கிரியையும் தானும் செய்வான், जो क्रिया मैं कर रही हूँ वो खुद भी करेगा அதை பார்க்கலாம் பெரிய கிரியை. और इससे भी बढ़कर अधिक महान क्रिया करेगा। ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாங்க. देखिए परमेश्वर ऐसा कह रही है, செஞ்சிட்டு இருக்கோம். लेकिन हम क्या कर रहे हैं? எனக்கு என் குடும்பம் நினைச்சிட்டு இருக்கோமா? आज हम मेरा परिवार सोच रहे हैं क्या? அவர் விசாரிக்கிறவர், वो पूछताछ करने वाला, மற்றவங்க பாரத்தை ஏற்றுக்கொள்கிறவர். दूसरे की बोझ को अपने ऊपर उठा लेता है। நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி मैं और आप उनकी संतान बच्चे कर कहकर மற்றவர்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். दूसरों के लिए प्रार्थना करने के लिए बुलाए गए। மற்றவர்கள் ஜெபத்தில் நல்லா இல்லைன்னு சொல்லாதபடி அவர்களுக்காக ஜெபிக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வரணும். अपने प्रार्थना में वो बुराई कर न बोलते हुए उनके लिए प्रार्थना करना है। சரியில்லை இவங்க சரியில்லைன்னு நம்ம சொல்லதுக்கு நம்ம वे ठीक नहीं है, யாரும் ये ठीक नहीं कर कहने के लिए हमें योग्य, हम योग्य नहीं है, ஆண்டவர் சொல்லிட்டாங்க. क्योंकि परमेश्वर कर चुका है। மற்றவர்களை யாரானாலும் சரி, நீங்க மற்றவர்களை குற்றவாளியா தீர்க்கிறதுக்கு जो நீங்க कोई भी हो दूसरे யார்? को दोषी ठहरने के लिए तुम कौन हो? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா। ஆண்டவர் ஜனங்களுக்கு எப்படி போதிக்கிறார்? देखिए प्रजा को परमेश्वर कैसे उपदेश करते हैं। லேவியராகவும் யாத்திராகவும் ஒவ்வொரு ஆகமங்களிலும் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். लाइव व्यवस्था उत्पत्ति में परमेश्वर सिखा देते हैं। ஆசாரியருக்கு ஒரு உடை இருக்கு. याजक के लिए एक अलग वस्त्र है। நீங்களும் ஆசாரியர்கள். मैं और आप याजक है। என் வாலிப நாட்களிலே வெளியில பூ போட்டு உடுத்து சொன்னாங்க என்னைய. मेरी जवान के दिनों में परमेश्वर कहने लगे कि सफेद कपड़ा में फूल आता हुआ कपड़ा पहना है எனக்கு कर। சரியாவே துவைக்க தெரியாது, வீட்டுல வேலை செஞ்சதே கிடையாது. मैं घर पर काम ही नहीं किया, मुझे कपड़ा धुलाना नहीं आता। இப்ப என் 2 பிள்ளைகள் பிறந்து 3வது பிள்ளைகள் இருக்கும்போது நான் வெள்ளையில பூ போட்டு உடுத்த ஆரம்பிச்சேன். दूसरा बच्चे जन्म होते, तीसरा बच्चे के समय पे मैं ऐसी साड़ी पहनने துவைக்க लगी। தெரியாத வெள்ளையில பூ मुझे போட்டு कपड़ा धुलवाना नहीं आता, सफेद कपड़ा। இந்த பாஸ்டர் வந்து ஒரு பெண் வீட்டை போய் பாருன்னு சொன்னான். ये पासवान एक लड़की के घर में जाके देखने के लिए कहे। அப்ப அவன் முன்னால நான் வெளியில பூ போட்டது உடுத்திருக்கேன். उनके सामने में वह सफेद कपड़े पहने சேரி थे। பார்த்தாலும் ஒருத்தரும் பெண்ணு தரணும். तेरा साड़ी देखते ही कोई भी लड़की नहीं देगी எனக்கு घर कर, துவைக்க தெரியாது. क्योंकि मुझे धुलवाना नहीं அதனால आता। பாத்தீங்க, இனிமேல் வெளியில பூ போட்டு ஜெய கொடுத்தா तभी मैं तुरंत सोचने लगी ऐसे साड़ी सफेद साड़ी में नहीं पहनूंगी करके छोड़ दिया। 91 நான் போட்டேன். फिर मैं 1991 में तभी साड़ी पहनने लगी, सफेद ரொம்ப साड़ी। நெருக்கப்பட்டேன். बहुत दबावट में थी। ஆண்டவர் சொன்னா கேட்கலன்னு நான் இந்த ஆஃப் ஒயிட் கூட தூர போட்டுட்டேன். परमेश्वर को मैंने बहुत दबावट में थी, परमेश्वर की वचन को नहीं ऊपर सुना में पूरी कर बेस हुआ। आधा व्हाइट साड़ियों को भी मैंने फेंक दिया। அல்லேலூயா. அல்லேலூயா। அதுக்கப்புறம் எனக்கு துவைக்க நல்லா தெரிஞ்சுட்டு उसके बाद मुझे मालूम पड़ गया कि कैसा धुलवाना है। வாலிப நாட்களிலே என் ஆண்டவர் பேசினார். मेरे जवान के दिनों में परमेश्वर मुझसे बातें करने அவர் लगे। பேசுகிறது. वो बातें करने वाला हमें परमेश्वर, विचार हमें पूछताछ करने वाला திருமணம் परमेश्वर। முடியும் போது எங்க வீட்டுக்காரங்க விசிட்டிங் கார்டுல ரேடியோ ஹவுஸ் சொல்லிட்டாங்க. शादी के समय में मेरे घर वाले, मेरे पति जी विजिटिंग कार्ड में लिखिए कि रेडियो हाउस कर எங்க குடும்பம் பெரிய குடும்பம் தான். हमारे घर अब बहुत ஆனா அவங்க बड़ा சட்ட है, திட்டங்கள் வேற மாதிரி இருக்கும். लेकिन उनकी आज्ञा नियम सब दूसरा अलग रहती है। ஒன்னா வேலை பார்க்கணும். एक साथ काम करना है। அப்ப நான் ஆலயத்துக்கு போய் அழுவேன்.
तब मैं भवन कलिशा में जाकर रोती थी। எங்களுக்கு ஒரு தனி வியாபாரம். हमारे लिए खुद के लिए एक अलग அவர் बिजनेस दे தந்தார். दीजिए, परमेश्वर दिए। அதுலயும் என்கிட்ட உண்மை இல்ல. उसमें भी मेरे पास सच्चाई அவர் नहीं। உண்மையை எதிர்பார்க்கிறார். वो सच्चाई को देखने वाला பொருத்தனை परमेश्वर, எதிர்பார்க்கிறார். நான் பொருத்தனை मन्नत को பண்ணி देखने செய்யல. वाला परमेश्वर। मैंने मन्नत नहीं चढ़ाई। இன்னைக்கு நீங்க பொருத்தனை ஏதாவது பண்ணியிருந்தா यदि அது आप कोई நினைவுக்கு வந்தா, मन्नत मांगे हैं तो नहीं, उसे नहीं, याद चाहिए। रखते हैं तो उसे जरूर पूरा करना है। அவர் வார்த்தையில் உண்மை वो உள்ளவர். सच्चाई में, वो जबान में सच्चाई परमेश्वर। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. அல்லேலूया। ஆண்டவர் நம்ம பக்கத்திலே இருக்காங்க. हमारे परमेश्वर हमारे पक्ष में है, நமக்குள்ளே இருக்காங்க. हमारे अंदर भी निवास करते அவருடைய கை हैं। குறுகல. उनकी हाथ छोटा नहीं ஏன்னா, है। சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறார். वो श्रमिक को बल देता है। சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை जिन्हें பெருக बल नहीं செய்கிறார். उन्हें बल बढ़ाते हैं। நம்மளுக்கு ஒரு காரியமே செய்ய முடியாது, சோர்ந்து போகலாம். हमको सोचते हैं कि मेरे लिए कुछ कार्य करना செய்ய नहीं होगा, முடியாத காரியம் ஒன்றுமே இல்ல. हमारे से कुछ हमसे नामुमकिन कुछ नहीं ஆனா है। விசுவாசம் வரணும். लेकिन हमारे अंदर ஆனா विश्वास வராது. होना चाहिए, ஏன்னா नहीं आएगी। நமக்குள்ள பாடுகள், நெருக்கங்கள், சோர்வுகள். क्योंकि हमारे अंदर दबावट थकावट बहुत है। அப்போ இந்த லேவியராகமத்துல ஆண்டவர் ஆசாரியர்களுக்கு இப்படிதான் ஆராதிக்கணும் लैवे व्यवस्था में याजकों को परमेश्वर ने नियम दिया कि ऐसे ही तुम्हें आराधना करना है। இடத்துல எப்பவும் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். बलिपीठ में दीवट लगातार जलना चाहिए। இப்ப ஆரோனை பிரதிஷ்டை பண்ணி अभी आरोन को प्रतिष्ठा कर कर, அதனால ஆரோன் என்ன பண்ணாரு? उसके पहले आरोन क्या किया था? மோசேக்கு அண்ணன் அவர். मूसा की बड़ा भाई था। அவர் 40 நாள் போன உடனே இந்த ஜனங்கள் சொன்ன உடனே 40 दिन मूसा पहाड़ में गए इस प्रजा की बातें सुनकर। அதிகமா இருந்தோடனே ஆண்டவருடைய வார்த்தையை விட்டுட்டாரு. परमेश्वर की वचन को बैठे। நமக்கு ஒவ்வொருத்தரும் ரொம்ப வரலாம். हमारे लिए दुख बहुत आ सकती ஆனா है, அவருடைய கை குறுகாது. लेकिन उनके हाथ छोटा नहीं சோர்ந்து है। போகிறவருக்கு பலன் தருவார். श्रमिक को वो बल देता है। ஆரோன் என்ன செஞ்சாரு? देखिए आरोन ने क्या किया। கொண்டாங்க. आप अपने दागिना को दे दीजिए। நான் கீழே போட்டேன், அது मैंने आग में डाला और बछड़ा आ ஆடு गया, கண்டுபிடிச்சு வந்துட்டு और बछड़ा उसी में से आ गया। எவ்வளவு லேசா சொல்லிட்டாரு. देखिए कितनी आसान से कह लिया। நமக்காக எழுதப்பட்டிருக்கு. हमारे लिए लिख कर रखा है। நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? हम आज क्या कर நம்ம रहे हैं? சுற்றிலும் நல்லதுக்கு கேடு வரும். हमारे आस पास अच्छाई के लिए बुराई आएगी, ஆனா கர்த்தருக்குள் நம்ம தடப்பட்டோம். लेकिन परमेश्वर के अंदर डाटस बांधना है। அப்படி செஞ்சா அவர்தான் முக்கிய ஆசாரியரா ஆண்டவர் தெரிந்தெடுத்தாரு. वैसे कार्य किए, लेकिन फिर भी परमेश्वर ने उन्हें याजक के नाम पर चुन लिया। 4 பிள்ளைகள். 4 बच्चे। இப்ப 2 பிள்ளைகள் அங்க போய் आचार्य ஊழியம் செய்ய जो சொன்னாங்க. बच्चे जाकर याजक की कार्य करने के लिए कहा है, ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்காரு. परमेश्वर ने उन्हें सिखाया। எப்போதும் பீடத்துல எரிஞ்சிட்டு இருக்கணும்னு. परमेश्वर के चरण में लगातार दीवट को जलना है। இவங்க என்ன பண்ணாங்க? लेकिन इन्होंने क्या किया? அவங்க பேரு அப்படின்ட்டார் இத்தமார். அது முதல்ல உள்ளவங்க பேரு 2 பேரு. லேவியராகமம் 10 அதிகாரம். लाइव व्यवस्था 10वां अध्याय। இன்னைக்குள்ள நான் வேத பாடம் வாசிக்கும்போது அதை நான் பார்த்தேன். आज के पवित्र शास्त्र पढ़ते समय उसके बारे में मैंने जांचा। नादाब और अबीऊ। நாதாப் அபியூ தானே? नादाब और अबीऊ नामक 2 बच्चे। இவங்க 2 பேரும் ஆண்டவர் சொல்லி கற்றுக் கொடுத்திருக்காங்க. परमेश्वर ने इन्हें खुद பலிபீடத்துல सिखाया है। எப்பவுமே எரிந்து கொண்டிருக்காங்க. लगातार दीवट जलना है बलिपीठ அந்த में। அக்கினியை தான் கொண்டு போகணும். उसी अग्नि को लेकर जाना है। அக்கினியை கொண்டு लेकिन इन्होंने क्या पराया अग्नि को अंदर लेकर आए। இன்னைக்கும் நானும் நீங்களும் आज मैं और आप, அந்த நாட்களிலுமே அந்த எலியா பலி செலுத்தும் போது வானத்திலிருந்து அக்கினி. उस दिनों में जब एलिया बलि चढ़ाया, स्वर्ग से अग्नि आया। சாலமோன் ஜெபம் பண்ணும்போது பலி செலுத்தும் போது அக்கினி வந்தது. सुलेमान बलि चढ़ाते समय ऊपर से अग्नि आया। நடந்து போயிட்டு நிறைய பேருக்கு அக்கினி எல்லாம் அக்கினி வந்தது. मनोवा जब बलि चढ़ाते ऊपर से अग्नि आई। இதெல்லாம் ஆனா ஆண்டவர் இது அதுக்கு பிறகு நடந்தது. ஆனா ஆண்டவர் இவர்களுக்கு கற்றுக் लेकिन கொடுத்தாங்க. परमेश्वर इन्हें खुद सिखा दिए। நீங்க விசாரிக்காம அந்நிய அக்கினி கொண்டு போயிட்டாங்க. लेकिन ये लोग बिन पूछते हुए बाहरी की अन्य पराये अग्नि को अंदर लेकर आए। ஆண்டவர்ல இருந்து அக்கினி வந்து அவங்களை படிச்சுட்டு. परमेश्वर से अग्नि आकर उन्हें भस्म कर दिया। நம்ம ஆண்டவரோட நெருங்கி இருக்கலாம். यदि हम परमेश्वर से निकट रह सकते हैं, ஆனா நம்ம ஆண்டவருக்கு பயப்படும் பயமும்
लेकिन हमारे अंदर परमेश्वर की भय, வேத அறிவும் அவர்கிட்ட கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும். पवित्र शास्त्र की ज्ञान उन्हीं से सीखना है। அல்லேலூயா. हालेलुया। இந்த நாள்ல நம்ம எல்லாரும் அந்நிய அக்னிய நம்ம எதுன்னு கண்டுபிடிக்கணும். आज हमें पराय अग्नि को जांचना है। இந்த क्या பேச்சு कर நம்ம வார்த்தைலாம் அந்நிய அக்னிகள். हमारे बातें, हमारे चाल चलन पराय अग्नि है। நம்ம வேதத்துல இல்லாதபடிக்கு நம்ம நடந்து மாய்மாலங்களை நம்ம பார்க்கிறோம். पवित्र शास्त्र को छोड़कर माया को हम देखते हैं। எவ்வளவு வேத வாசித்து ஜெபம் பண்ணாலும் மாய்மாலங்களை நம்ம பார்க்கிறோம். कितने पवित्र शास्त्र हम पढ़ेंगे तो भी हम पूरा माया को देखते हैं। பரிசேயர் சதுசேயர் அன்னைக்கெல்லாம் फरीसी और सदृश्य उस दिन माया जाल किए थे। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நானும் நீங்களும் எச்சரிக்கப்படுகிறோம். आज मुझे और आपको सावधान அவருடைய रहना है। கைகளை उनके हाथ छोटा नहीं அவர் है। சொன்னதான் நம்ம செய்யணும். जो वो कहता है उसी को ही करना है। எலியா ரொம்ப வைராக்கியம் கொண்டாரு. एलिया बहुत निडर था, ஏன்னா அவங்க குத்தி குத்தி நடக்காங்க. क्योंकि इसराइल के लोग टोकर चल இப்ப रहे நம்ம थे। ஜனங்கள் இருக்க மாதிரி தான். हमारे लिए हमारी प्रजा जैसी है सही। எலியா அவங்கள உற்சாகப்படுத்தினாங்க. एलिया उनको उत्साहित किया। பாகால் தெய்வமான அதை கொடுக்க முடியல. बाल परमेश्वर है तो उसे प्रणाम கர்த்தர் करो। தெய்வமான அதை கொடுக்கல. परमेश्वर பதில் प्रभु है சொல்லல. तो उनको प्रणाम करो। ஆனா அவங்களுக்கும் எலியாவுக்கும் சவால் வந்த உடனே उनके और एलिया के बीच में लड़ाई हुई। நாங்க பதியப்படுவதனால அதை மறைச்சு சொல்லுவேன். வானத்திலிருந்து அக்கினி வந்தோடனே கர்த்தரே தெய்வம் சொன்னாங்க. स्वर्ग से अग्नि आए इसलिए वो कहने लगे कि परमेश्वर ही परमेश्वर है कर எல்லாரும் மனம் திரும்பினாங்க. सभी लोग मन फिराने 3 लगे। வருஷமா 6 மாதம் மழையெல்லாம் வந்து மழை வந்து 3 साल 6 महीना तक बारिश नहीं ஆனா हुआ, तभी எலியா बारिश உற்சாகமா आई। இருந்தாரா? क्या एलिया उत्साहित थे? சொல்லுங்க, साथ ஞாபகம் இருக்கா? नहीं, केरी था। சோர்ந்து போயிட்டாரு. वो थक गए। நான் நல்லவே இல்லையா? मैं अच्छा मनुष्य नहीं நம்ம हूँ। ஆண்டவருக்காக வைராக்கியமா எழும்பும் போது நம்மை சுற்றியும் சோர்வு வரலாம். परमेश्वर से दृढ़ से हम उठेंगे तो हमारे आसपास वेदनाएं आएगी। அவர் பார்த்துட்டு இருக்காங்க. वो हमारे परमेश्वर हमें देख நம்ம रहा நினைவா है, இருக்காங்க. वो हमारे याद में है। சூரச்செடியில போய் நாங்க எங்க பிதாக்களை விட நான் நல்லவே இல்ல. एक झाड़ के नीचे जाकर मेरा पिता के अनुसार में अच्छा नहीं என்னை हूँ, எடுத்துக்கொள்ளுங்க. मुझे उठा लेना। ஆண்டவர் என்ன சொன்னாரு? तब परमेश्वर ने क्या சும்மா कहा? பட்டினியா விட்டாரா? ऐसे भूखा छोड़े क्या? சாப்பாடு கொடுத்துட்டு उन्हें இருந்தாரு. भोजन दिया தேவதூதர்கள் மூலம். स्वर्गदूत की ओर से। அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நம்ம நினைவா இருக்காரு. वह हमारे सोच நம்ம में है। அவசரப்படணும். நீங்க लेकिन हम அவசரப்படுறீங்க, நான் அவசரப்படுறேன். लेकिन हम जल्दबाज में, आप जल्दबाज में है कि नहीं, लेकिन मैं जल्दबाज में हूँ। अच्छा சோதனை है। வரும்போது அவரை போற்றி போற்றி போகணும். समस्या के बीच में उन्हें गुणगान करना चाहिए। சோதனையில் மற்றவர் தென்படுவார். समस्या के बीच में वो हमारे लिए நீ दिखेंगे। போக வேண்டியது ரொம்ப இருக்குது. तेरे जाना रास्ता बहुत है। நீ ஆசைகளை ராஜாவாக்கு. ஆசைகளை ராஜாவாக்கு. तू असेकल को राजा बना। எலிசாவை நீ உனக்கு எடுத்த ஸ்தானத்தில் நீ एलिसा को பிரதிஷ்டை अपने பண்ணு. स्थान पर उसे प्रतिष्ठा करना। ஆண்டவர் மனிதர்களில் அக்கறை உள்ளவர். परमेश्वर मनुष्य की सोच में है। அந்த வேலையை நம்ம மூலமா செய்ய பார்க்கிறார். उस कार्य को हमारा द्वार करने चाहते हैं। நினைவே பட்டணத்தார் அக்கிரமங்களினாலும் निनेवा की बुराई से மகா பாவிகளா இருந்தாங்க. वो महापापी थे। யோனா அழைச்சி நீ நினைவே பட்டணத்துக்கு போ. योना को बोलकर कहा कि तू निनेवे जाकर कर। யோனா என்ன நினைச்சாரு? लेकिन योना क्या सोचा? நான் போனேன்னா यदि हम वहाँ जाएंगे वो मन फिराएंगे, அதனால நான் தர்சிஸ்க்கு போவேன். इसलिए मैं दर्शिश जा रहा हूँ। ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெருசு. देखिए परमेश्वर की प्रेम कितना அவருக்கு महान है। கீழ்ப்படியல. वो आज्ञा पालन ஆனா नहीं किए, யோனா கூட இருந்தாரு. लेकिन वो योना के संग था। எதுக்காக நம்மளை பிடிக்கப்பட்டாரோ किसके लिए हमें पकड़ा है, அதை செய்ய மட்டும் அவர் விட மாட்டார். उसे कार्य करने तक हमें नहीं நமக்கு छोड़ेंगे। இம்மை வாழ்க்கை முக்கியம் அல்ல. इस संसार की जीवन अहम नहीं है। இன்னொரு நாடு இருக்கு. हमारे लिए एक और दूसरा देश அதுக்காக है। நம்ம என்ன செய்யணும்? उसके लिए हमें क्या करना நம்ம है? பொக்கிஷங்கள் பரலோகத்தில் இருக்கணும். हमारे भंडार स्वर्ग राज में होना चाहिए। அன்பு ஏழைகளிடம் இருக்கணும். हमारे प्रेम गरीब के पास होना நீங்க चाहिए। மற்றவர்களுக்காக கவலைப்படுங்கன்னு சொல்றாங்க. दूसरों के लिए चिंतित रहो, நம்ம யாருக்காக கவலை? நமக்காக தான் கவலை. लेकिन हम हमारे लिए खुद के लिए चिंतित है। அவர் நம்மை கைவிடுகிற தேவன் वो இல்லை. हमें हाथ त्यागने वाला சோர்ந்து परमेश्वर नहीं போகிறவர்களுக்கு है। பலன் वो கொடுப்பார். श्रमिक को बल देता நம்ம है। பிரச்சனைகள் மத்தியில நம்ம சோர்ந்து இருக்கலாம். हमारी समस्या के बीच में हम அவர் तके நம்மை हैं, கைவிட மாட்டார். वो हमें हाथ नहीं त्यागेंगे। சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை जिन्हें बल பெறுகிறார். नहीं उन्हें बल को बढ़ाता அவர் है। வார்த்தையில் உண்மை உள்ளவர். वो अपने वचन में ஏன் सत्य அவர் है। நம்ம வாழ்க்கையில குறுக்கிடுகிறார்? क्यों हमारी जिंदगी में वो आए हैं?